கொடுக்கிற போது நாங்க சொன்னோம், நீங்க அரசு பணி கொடுப்பதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான சென்டிமெண்டா அந்த 41 பேருடைய அந்த படுகொலை அல்லது இறப்பு அமைந்ததுங்கிறது நமக்கு தெரியும். உண்மையிலேயே கரூர் அந்த 41 பேருடைய உயிரிழப்பில் அல்லது அவருடைய இறப்பில் அக்கறை இருந்திருந்தால் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே கரூருக்கு சென்று அந்த மக்களை பார்த்திருக்கணும், அல்லது ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஒரு இரங்கல் செஞ்சிருக்கணும். இப்படி எதையுமே செய்யாம இப்போ கரூர்ல ஒரு எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாரு. அப்ப என்ன நடக்கும்? கரூர்ல ஒரு இடைத்தேர்தல் வரும். அப்ப கரூர்ல நடக்கிற இடைத்தேர்தலை மையப்படுத்தி தனக்கு குறைவான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு இந்த கரூர்ல வரக்கூடிய இடைத்தேர்தலை பயன்படுத்தி அங்கே உள்ளே நுழைகிறார். அது மட்டுமல்ல, இந்த 41 குடும்பங்களும் சாட்சி பட்டியலில் இருக்கிறாங்க. அப்ப இப்படி அரசு பணி கொடுப்பதன் மூலமாக சாட்சிகளை கலைத்து அந்த வழக்கிலே தானோ தன்னுடைய கட்சிக்காரர்களோ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக, சாட்சிகளை கலைக்க வேண்டும் என்பதற்காகவும், கரூரிலே நடைபெறுகிற இடைத்தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு இந்த அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மக்கள் மீது அக்கறையோடு வழங்கப்படவில்லை. அப்படி வழங்கப்பட்டிருந்தால் விழுப்புரத்திலே ஒரு மாநாட்டிலே இறந்தவர்களுக்கு பணி வழங்கியிருக்க வேண்டுமே. மதுரையிலே இதே கோத்தகிரியில ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த ரித்திக் ரோஷன் என்கிற இளைஞன் மதுரை மாநாட்டிலே இறந்தான். அவனுக்கு இந்த அரசு பணி வழங்கி இருக்கலாமே. ஆக அரசு பணி வழங்க வேண்டும் என்பது உள்நோக்கத்தோடு செயல்படுவது. இதனால் பல பட்டதாரிகள், படித்த இளைஞர்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிற இந்த அரசு பணியை வழங்கக்கூடாது என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சியுடைய நிலைப்பாடு.